அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதலாமானவர் யார் அப்படின்னு பார்த்தா அலி ரலியல்லாஹு அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்கள முதல் ஆள் யாரு அப்படின்னா அலி. அதுக்காகத்தான் அந்த ஆலிம்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குழப்பம் வரும், அலி ஃபர்ஸ்டா, அபூபக்கர் ஃபர்ஸ்டா, கதீஜா ஃபர்ஸ்டா, இவங்க ஃபர்ஸ்டா அப்படிங்கிறதுனால, பிலால் ஃபர்ஸ்டா அப்படிங்கிறதுனால பிரச்சனை வருங்கப்பா. அப்போ சீக்வன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படின்னா, ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபூபக்கர், பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் கதீஜா, குழந்தைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அலி, அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால். இப்படி சீக்வன்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு கூட்டத்திற்கு யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அபூபக்கர். ஆமா, அதான் இப்னு அப்துல்லா இப்னு மசூத் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது வந்து இப்னு மாஜால 150வது ஹதீஸா இது வருது. முதலில் இஸ்லாத்தை ஏற்று அறிவித்தவர்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்கள டிக்ளேர் பண்ணி பகிரங்கமா செயல்பட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபூபக்கர் ஒண்ணு, அம்மார் ரலியல்லாஹு ஒண்ணு, அம்மார் ரலியல்லாஹுடைய அம்மா சுமையா ரலியல்லாஹு ஒண்ணு, சுமையா ரலியல்லாஹுடைய அப்பா அதாவது சுமையா ரலியல்லாஹுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு ஒண்ணு, சுஹைப் ரலியல்லாஹு ஒண்ணு, பிலால் ரலியல்லாஹு ஒண்ணு, மிக்தாத் ரலியல்லாஹு ஒண்ணு, ரசூலுல்லாஹ். இந்த 8 பேர் இவங்க தான் தெளிவா டிக்ளேர் பண்ணி செயல்பட்டு இருந்தாங்க, பகிரங்கமா செயல்பட்டு இருந்தாங்க.